முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தான காலை வணக்கம். வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கும்போது 35 வயசு, வாழ்க்கை இப்படி இருக்குமோ அப்படின்னும்போது 45, இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னும்போது 55, எப்படி இருந்தால் என்ன 65 சோழியை முடிஞ்சு போகுது. இதுலேருந்து என்ன தெரியுது? வாழ்க்கை என்னான்னு தெரியும்போது தொடங்குது, எல்லாமே தெரியும்போது வாழ்க்கையே முடியுது. அதுக்குள்ளே மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம், சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறணும். 2 முனிவர்கள், முற்றம் தெரிந்த முனிவர்கள் அப்படி நடந்து போயிருக்கும்போது ஒரு சின்ன ஆற்றை கடக்க வேண்டியிருக்கு. 2 பேருமே பிரம்மச்சாரிகள். ஆற்றை கடந்து போகும்போது அங்கே ஒரு இளம் பெண் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாமி, நானும் இந்த ஆற்றை கடந்து போகணும், முடியாமல் இருக்கேன் அப்படின்னா அந்த 2 துறவியில் ஒரு துறவி அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படி தூக்கி அந்த அக்கறையில் போய் விட்டுட்டு அவங்க இந்த 2 துறவியில் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது இன்னொரு துறவி கேட்குறார், ஏன் சுவாமி அந்த இளம்பெண்ணை இப்படி தூக்கிட்டு வந்தீங்களே, வரும்போது உங்கள் மனசில் எதுவும் நினைக்கலையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நான் அந்த கரையை கிடக்கும் அங்கேயே இறக்கி விட்டுட்டேன் அந்த பிள்ளையை, நீங்கள் தான் இன்னும் சுமந்துக்கிட்டு வரீங்க. நான் தோளில் சுமந்து எப்போயே இறக்கி விட்டேன், ஆனால் இன்னமும் நீங்கள் அந்த எண்ணத்தோட மனசில் சுமந்து வரீங்க பார்த்தீங்களா அப்படின்றார். இப்படி தாங்க சிலர் முட்டாள்கள். அவரே சொல்லிட்டார் பாருங்கள், எதுவுமே நம்ம மனசுக்குள்ளே வைக்கிறதா சார். நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு பஞ்சாயத்து, ஒரு ஊரில், என்னையா பஞ்சாயத்து, என்னையா காலையில் எப்படி கூட்டியிருக்கீங்க, முதல்ல பார்த்து என்னையா ஐயா ஒரு பட்டாணி எடுத்து கிணத்துல போட்டீங்க, அதுக்கு பஞ்சாயத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்குங்க, சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. பட்டாணி தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டுக்காரா பஞ்சாயத்துக்கு வருவானையா, போயா அடுத்தால் நீ வாயா, நீ என்னையா, நானும் தாங்க ஒரு பட்டாணி எடுத்து கிணத்துல போட்டேன். வெக்கமாக இருக்கியா உங்களெல்லாம் ஊருக்குள்ளே வச்சுருக்குது, ஏன் பட்டாணி தூக்கி போட்டேன்னு அதுக்கு ஒரு மணி நேரம் செலவழிச்சு தர வேறு ஊரை கூட்டியிருக்கீங்களே, வெக்கமா இல்லை, அடுத்தால் நீ வாயா, நீ என்னையா, நான் தாங்க அந்த பட்டாணி அப்படின்ட்டுருக்கேன். இவனைத்தான் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. பேர் தான், நம்ம என்னமோ வேறு நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்படி இந்த மாதிரி சிறு சிறு வேடிக்கையாக பேசி அந்த காலத்தில் மகிழ்ந்துக்கிறது. இன்றைக்கி மாதிரி சோசியல் மீடியாக்கள், தொலைக்காட்சிகள், கைபேசி இருக்க மாதிரி அன்றைக்கி கிடையாது. இந்த கதைகள் தான் ரொம்ப கதைகளாக இருக்குது. ஒரு தடவை ஒரு போலீஸ்கார் ஒரு கைது பண்ணி அப்படி கூப்பிட்டு வரும்போது ஒரு ஹோட்டல்கிட்ட வந்தோடனே அவன் வகுத்தை சொரிஞ்சிருக்கான். சார் சாப்பிட்டு வந்துடுறேன் சார். அப்படியா, சரி போ சாப்பிட்டு வா அப்படின்னு வெளியே நிற்கிறார். அவன் ரொம்ப விவரமாக சாப்பிட்டுட்டு பின்வாசலில் போயிட்டான். முடிஞ்சு. அடடா கொஞ்சம் கோட்டை விட்டமே. மறுபடியும் அவனை அரெஸ்ட் பண்ணி வரும்போது அதே ஹோட்டல்கிட்ட வந்து வகுத்து தரவிருக்கான். என்ன பசிக்குதா, சாப்பிட்டு வரேன் சார், போய் சாப்பிட்டு வா. விவரமாக இந்த தடவை பின்னாடி போய் நிற்பான் அப்படின்ட்டு இவர் பின்னாடி போயிட்டார். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு முன்னாடி பக்கம் போயிட்டான். சார் தவறு பண்ணிட்டோமே, விடக்கூடாது. மறுபடியும் 3வது அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹோட்டல், அதே இடம். ஐயா அப்படின்னா, டேய் என்ன நக்கல் பண்ணுறியா, சாப்பிட்டு வரேன்னுவ பின் வாசலில் போவ, அடுத்து சாப்பிட்டு முன் வாசலில் போவ, ஏமாற்ற பார்க்குறியா, பேசாமல் இங்கே இரு, நான் போய் பார்சல் வாங்கிட்டு வரேன். போயிருக்காரு, இவன் போயிட்டான். அதாவது முட்டாளோட 50 வருஷம் வாழ்கிறத விட அறிவாளியோட 5 நாள் வாழ்ந்தால் போதும்வாங்க. அதுக்காக சொல்கிறது எப்போதும். அதனால தான் வாரியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கேட்டான், சாமி ஆடு மாடெல்லாம் காலில் தான் நடந்து போகுது, அதை கால்நடைன்றோம். மனுஷன் நம்மளும் காலில் தான் நடந்து போகிறோம், நம்மளும் மட்டும் மனுஷன்றணும், நம்மளும் கால்நடைன்னு சொல்லலாம்ல. அதுக்கு தான் வாரியார் சொன்னார், தம்பி அது காலில் மட்டும்தான் நடக்கும், நாம் மனுஷன்தான் அறிவாலும் அன்பாலையும் நடக்கிறோம், அதனால தான் நம்மளுக்கு பேர் மனுஷன். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்துங்க. ஒருத்தன் போய் கடையில் போய் இந்த கிரைண்டர் என்ன விலங்க அப்படின்னு அவர் மேலே எங்கேயும் பார்த்துட்டு, உனக்கு கிரைண்டர் கிடையாதுங்க, நீங்கள் கிளம்பலாம் வந்துட்டான். மறுநாள் போய், சார் வணக்கம், இந்த கிரைண்டர் என்ன விலை, உனக்கு கிரைண்டர் கிடையாதியா, போயா. மறுநாள் என்ன செஞ்சான், தாடியெல்லாம் வளர்த்து, ஏன்னா நம்மளை பார்த்த தர மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு வேறு மாதிரி தலைப்பாலம் கட்டி வாய்ஸெல்லாம் மாற்றி, ஐயா அந்த கிரைண்டர் என்ன விலை, உனக்கு கிரைண்டர் கிடையாதுரா வந்துட்டான். மறுநாள் வேறு மாதிரி மேக்கப்லாம் போட்ட ஆளே மாறி வித்தியாசமாக, ஐயா இந்த கிரைண்டர் என்ன விலை, அவரும் அதே மாதிரி, உனக்கு கிரைண்டர் இல்லை போ, காலில் விழுந்துட்டேன். ஐயா எனக்கு கிரைண்டர் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, எதுவுமே நீங்கள் தர வேணாம், எனக்கு ஏன் கிரைண்டர் இல்லைன்றீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். அது மிக்சிடா, எத்தனை வருஷமாக வந்து நீ கேட்டாலும் அதானே சொல்ல போகிறேன், கிரைண்டருக்கு மிக்சிக்கே உனக்கு வித்தியாசம் தெரியலையே, உனக்கு கொடுத்து என்ன செய்ய போகிறேன். அது மாதிரி
இந்த மாதிரி கதையில் எதுக்கு சொல்கிறது அப்படின்னா அந்த புத்தகங்களை வச்சுக்கிட்டலாம் இப்படியெல்லாம் முன்னோடி இருந்தாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அறிவால் நடக்கணும், அன்பால் நடக்கணும். ரொம்ப விஷயம் உள்ளவங்களாம் ரொம்ப சமீபமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நிறையா நம்ம ஒரு ஊர்லேயே நிறையா சொல்லியிருக்கிறேன். அதுதான் இந்த கதை கேட்பது. இவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணதாசன் அவர்கள் சொன்னான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வாழ்க்கை சிறப்பாக வாழ நினைப்பவர்கள் என் பாட்டு நான் எழுதின பாட்டை கேட்டு கற்றுக்குங்க. எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் சுயசரிதையை படித்து என் வரலாறை படித்து தெரிஞ்சுக்கின்றார் பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த கதை கேட்பது நாமெல்லாம் எப்படி நடந்துக்கிறோன்னு எப்படி வாழ்ந்துக்கிறோன்றதுக்கான ஒரு வழிகாட்டல் தான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.